Hello students, welcome to Max Club CBSE. இன்னைக்கு இந்த வீடியோவில் differential equations type 1 அதில் இந்த example உடைய solution பார்க்கலாம். sum நான் இங்கே எழுதி இருக்கிறேன். dy by dx equal to minus of 1 plus cos 2y whole thing divided by 1 minus cos 2x. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற sum. இந்த சம்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து முதல்ல இதனுடைய வேரியபிள்ஸ் அதாவது எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாக ஒய் டேர்ம்ஸ் தனியாக செப்பரேட் பண்ணணும். தென் இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, நியூமரேட்டரில் ஒய் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும், தென் இன்டகிரேட் பண்ணணும். அதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் வந்து ஒரு 4 ஃபார்முலாஸ் இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் நான் அப்பப்போ அது ஃபார்முலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்னுடைய மேக்ஸ் கிளப் சிபிஎஸ்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். dy by dx equal to minus of 1 plus cos 2y the whole thing divided by 1 minus cos 2x. இந்த மைனஸ் வந்து டோட்டலாக வெளியில் காமனாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சம்மில் வந்து நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். cos 2x equal to 1 minus 2 sin squared x. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் இருந்து 2 sin squared x equal toன்னு போட்டிங்கன்னா, அதாவது இந்த செகண்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 2 sin squared x வந்துடும், ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கும். இங்கே உள்ள இந்த cos 2x ரைட் ஹேண்ட் சைடு வரும்போதில் மைனஸ் cos 2x. ஸோ 1 minus cos 2x இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 2 sin squared x சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 2 cos squared y equal to 1 plus cos 2y. இது ஒரு ஃபார்முலா, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சம்முடைய நியூமரேட்டர் பாருங்க, 1 plus cos 2y இருக்கு இல்லையா, அந்த நியூமரேட்டரில் உள்ள டேர்முக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 2 cos squared y யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம், அதே மாதிரி டினாமினேட்டருக்கு பதிலாகவும் ஃபார்முலா நம்ம இங்கே எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நியூமரேட்டர் டேர்முக்கும் டினாமினேட்டர் டேர்முக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ இந்த சம்மை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே dy by dx இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நியூமரேட்டருக்கு பதிலாக 1 plus cos 2y இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து 2 cos squared y போட்டு இந்த மைனஸ் வெளியில் அப்படியே காமனாக இருக்குது. ஓகே, டினாமினேட்டர் வந்து 1 minus cos 2x இருக்கு, அதுக்கு பதிலாக 2 sin squared x சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிளாஸ்மேட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து அந்த திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், அதாவது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண பிறகு எப்படி வந்திருக்கு, dy by dx equal to minus of 2 cos squared y divided by 2 sin squared x ன்னு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. sin squared ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். sin squared x into dy equal to minus into cos squared y dx. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆன்சரை வந்து நான் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் செய்யலை. that is dy into 2 sin squared x equal to minus 2 cos squared y into dx. அதுதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ பாருங்க, இந்த dy வந்து நியூமரேட்டரில் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த
இங்கே இந்த சைடு இருக்கிற இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஒய்யை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர்றேன். ஸோ dy டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் ஒய்ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த dx அப்படியே நியூமரேட்டரில் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து இதனுடைய டினாமினேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சேமாக தான் இருக்குதும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம இப்படி எழுதிக்கிறோம். தென் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய் dy ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, நவ் இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் சிம்பிள் போட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய் இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய் dy ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய் dy ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் ஆஃப் கொசீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இங்கே நம்ம இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப்புக்கு எப்படி வந்தோம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது 1 பை காஸ் ஸ்கொயர்ட் ஒய்ங்கிறது என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய். ஓகே, 1 பை காஸ் ஸ்கொயர்ட் ஒய் என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய். அடுத்து இந்த dy அப்படியே தான் இருக்குது, ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. 1 பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் என்ன வரும், கொசீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இது ஃபார்முலா கிடையாது, இந்த ஸ்டெப்பில் நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதியிருக்கோம். 1 பை காஸ் ஸ்கொயர்ட் ஒய்ங்கிறது சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஒய். அதே மாதிரி 1 பை சைன் ஸ்கொயர்டுங்கிறது மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஓகே, இந்த dx அப்படியே இருக்குது, இந்த dy அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். அதாவது எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிட்டோம், தென் ஒய் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம். நவ் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ integrating both sides we get integral of secant squared y dy equal to minus integral of cosecant squared x dx ன்னு வந்துரும். இப்போ integral of secant squared y dy உங்களுக்கு தெரியும் tan y equal to minus integral of cosecant squared x dx என்னது minus cot x. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த இன்டகிரேட் பண்ணுனா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும் இல்லையா, தட் இஸ் அதுதான் இந்த c. இப்போ பாருங்க, cot x ஈக்குவல் டு இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ cot x இது வந்து பாசிட்டிவ் டேர்ம் ஆயிரும், cot x. அடுத்து இந்த tan y ரைட் ஹேண்ட் சைட் போகும்போதுல மைனஸ் tan y ஆயிரும், ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதில் நம்ம 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். தென் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறோம், தென் இன்டகிரேட் பண்ணுறோம். அவ்வளோதான், இதனுடைய ஆன்சர் வந்துடும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய மேக்ஸ் கிளப் CBSE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.